வணக்கம். 5 ஏக்கர் தோப்பை காட்ட போகிறேன். அந்த 5 ஏக்கர் தோப்பை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு புரியும். நன்றி. வணக்கம் நண்பர்களே. தென்காசி மாவட்டம் கடையம், தென்காசிலேருந்து 5 கிலோமீட்டர் கடையம் பொட்டல்புதூருக்கு மிக அருகில் பார்த்தீங்கன்னா மேற்கு மலை தொடர்ச்சி, மேற்கு மலை அடிவாரத்தில் ஒரு ஏருக்கு எழில் கொஞ்சம் ஒரு பசுமையான 15 ஏக்கர் தோட்டத்தை பாருங்கள். இந்த தோட்டத்தில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ், 7 கெஸ்ட் ஹவுஸு. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸு அடுத்தால திருமணம் நடத்துவதற்கு தகுந்தாப்பில் நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மினி மஹால் மாதிரி இருக்குது. நம்ம பார்ட்டி ஹால் எல்லாம் நடத்துவதற்கு ஏற்ற சூப்பர் இடமா அந்த இடத்த நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கிணறு பாருங்கள், அருமையான கிணறு. தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா ஒரு 800 தென்னை மரம் இருக்குது. எலுமிச்சை பார்த்திங்கன்னா ஒரு 300 எலுமிச்சை மரம் இருக்குது. காய்க்கக்கூடிய தென்னை மரம், அனைவரும் வருவாய் வரக்கூடிய தென்னை மரம். நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா நீச்சல் கூட இருக்குது. அடுத்த காட்டேஜை பாருங்கள், காட்டேஜ் எல்லாமே வாடகை கொடுத்துருக்காங்க. காட்டேஜ் 7 காட்டேஜ் இருக்குது. திருமண வைபவங்களுக்கு ஏற்ற, பார்ட்டி ஹாலுக்கு ஏற்ற சூப்பர் இடம், இயற்கை எழில் கொஞ்சம் இடம். இந்த இடத்த பார்த்திங்கன்னா பக்கத்தில் ராமநதி டேமு, கடனாதி டேமு இருக்குது. பக்கத்தில் ஆறு ஓடுது. இந்த இடத்தை பற்றிய மேலும் தகவல் தேவை எனில் கொடுக்கப்பட்டுள்ள எங்களது நம்பிக்கை தொழில்கள். நன்றி, வணக்கம். வாங்க நம்ம நீச்சல் குளத்தை பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா நீச்சல் குளம். இந்த காட்டேஜ் உள்ளே 15 ஏக்கருக்குள்ளே இந்த நீச்சல் குளம் இருக்குதுங்க. சூப்பராக இருக்கும். இது நீச்சல் குளம் சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு எல்லாமே நீச்சல் குளம் இந்த தோப்புக்கு மத்தியில் அமைஞ்சிருக்காங்க. நம்ம 15 ஏக்கர் தோப்பில் இப்போ நீச்சல் குளத்தை பார்த்தோம். சிறுவர்கள் விளையாண்டு நீச்சல் குளத்தை பார்த்தோம். நம்ம உள்ளே வர இலையை பாருங்கள், 800 அடி தாரோடு மோப்பு. அதான் மெயின் கேட்டு. நம்ம 15 ஏக்கர் இந்த காட்டேஜுக்கு உள்ளே வரதுக்கு 800 அடி மோப்பு இருக்குது. தான் மெயின் கேட்டு பாருங்கள். சுற்றி தோப்பை பாருங்கள், தென்னை மரத்தை பாருங்கள், ஃபுல்லாக காய்க்கூடிய தென்னை மரம் தான். அருமையான தென்னை மரம். இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்த பற்றிய தகவலுக்கு கூப்பிடுங்க, உடனே வரோம். நன்றி, வணக்கம். நான் நம்ம 5 ஏக்கரில் தான் நிற்கேன். 5 ஏக்கருடைய இதை பார்த்திங்கன்னா சின்னத்திரை ஷூட்டிங் முழுவதும் பாருங்கள் நம்ம 5 ஏக்கர் இடத்துல தான் நடக்குது. என்ன காரணம்னா இயற்கை எழில் அப்படி இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த இடத்த பாருங்கள், ஒரு அருமையான இடம். சின்னத்திரை ஷூட்டிங்லேருந்து வண்ணத்திரை ஷூட்டிங் எல்லாம் அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்த மிஸ் பண்ணாதுங்க.